வானதி அவங்க அப்பா பணம் குடுத்த உடனேயே பாண்டிக்கு தான் உடனடியா கால் பண்றாங்க. அவங்க பாண்டிக்கு கால் பண்ணிட்டு, "பாண்டி எங்க அப்பா பணத்த அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ சீக்கிரமா போயிட்டு இந்த அட்வான்ஸ் பணத்த குடுத்துட்டு கடைய ஆரம்பிச்சிடலாமான்னு?" கேட்க, அதுக்கு பாண்டியும், "இவ்ளோ சீக்கிரம் அவசரப்படாத. நம்ம முதல்ல இத பத்தி வீட்ல சொல்லலாம். நீ முதல்ல பணத்த எடுத்துட்டு வீட்டுக்கு வா. எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த பணத்த போய் குடுத்துட்டு அட்வான்ஸ குடுத்ததுக்கு அப்புறமா எப்ப நாங்க கடைய ஆரம்பிக்கலாம்னு கேட்டுட்டு வரலான்னு" சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வர சொல்லி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிலாவும், "என்ன பாண்டி வானதி வீட்டுக்கு வராங்களான்னு?" கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வானதி வந்ததுக்கு அப்புறமா நடக்க போற பிரச்சனை அவங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்ல. ஏன்னா அவங்களோட வாயால அவங்க மொத்த குடும்பத்துக்கிட்டயும் வாங்கி கட்டிக்க போற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கே தெரிய வருது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்த உடனேக்கு வீடு ரொம்ப கிளீனா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரவாயில்லையே நிலா, வீடு ரொம்ப கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிலாவை பாராட்டணும்னு கூட தெரியுது. ஆனாலும் அவங்க கண்டிப்பா நிலாவை மட்டும் நம்ம எல்லாரும் முன்னாடி பாராட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் கடுப்போட தான் இருக்காங்க. எல்லாருமே நிலா கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறதும், நிலா எல்லார்கிட்டயுமே ரொம்பவே உரிமையா பேசுறதையுமே பார்த்துட்டு, அதுவும் பாண்டிக்கிட்டலாம் ஏன் பாண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட திட்டுறதையும் பார்த்துட்டு அவங்க ரொம்ப பொறாமையோட பாண்டிய தனியா கூப்பிட்டு, "என்ன பாண்டி, உங்க எல்லார்கிட்டயுமே இவங்க இவ்வளவு அதிகாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாரும் அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்றது நல்லாவா இருக்கு? என்ன இருந்தாலும் நீயும் வயசுல பெரியவன் தானே, நீ கொஞ்சம் மான மரியாதையோட இருக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இதை கேட்டுட்டு பாண்டியும், என்ன வானதி வந்ததோ வராததுமா லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. அவங்க எங்க அண்ணி, அவங்க பாரு எல்லா வேலையுமே கரெக்டா தான் எங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா எங்க அண்ணன் தான் தனியா இந்த வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இது எங்களுக்கு தெரியாமே இருந்திருக்கு. ஆனா இப்ப பாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையை தான் செய்யறோம். ஆனா வீடே இவ்வளோ கிளீனா இருக்கு. சமையலையுமே அண்ணன் முடிக்க போகுது. இல்லைன்னா அண்ணன் தான் எல்லா வேலையுமே செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு தெரியுமா? இப்ப பாரு எல்லாமே சரியா நடக்குது. நீ எங்க அண்ணியோட வார்த்தைகளை வச்சு தப்பு தப்பா யோசிக்காத. எங்க அண்ணி எல்லாத்தையுமே சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிலா அவ்ளோ தப்பான விஷயங்கள் எதையுமே பண்ணல. எங்கள அவமரியாதையவும் நடத்தலன்னு சொல்லிட்டு வானதிக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, வானதிக்கு பாண்டியுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாததுனால இன்னுமே கோவமா தான் வருது. அதனால நான் என்ன சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டீங்க. சரி, நீ வரியா இல்லையா? போய் நம்ம பணத்த குடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க அர்ஜென்ட் பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இரு, இத பத்தி முதல்ல நிலா அண்ணிகிட்ட சொல்லலாம். அவங்களோட சஜஷனையுமே கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க நிலாவ கூப்பிட ஆரம்பிக்கும். ஆனா அங்க நிலா வந்துட்டு பாண்டி சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லதான். இருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே பார்த்து பொறுமையா பண்ணணும். எல்லார்கிட்டயுமே கோவப்படக்கூடாது. கொஞ்சம் அவசரப்படாம எல்லார்கிட்டயுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நார்மலான அட்வைஸை தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் இதை கேட்டுட்டு வானதிக்கும், எனக்கு இந்த பிசினஸை பத்தி நல்லாவே தெரியும். அதுவும் இது ஏன் டிபார்ட்மெண்ட், இதுல நீங்க தலையிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல நீங்க எதுக்காக தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணி நீங்க உங்களை பெரிய ஆள் மாதிரி எல்லார்கிட்டயுமே காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுல நான் தான் என்னோட உழைப்ப கொடுக்க போறேன். இதுல நீங்க எதுவும் பண்ண போறது இல்ல. அதனால நீங்க கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு இருந்தாவே போதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா நிலாவை பாராட்டினது பிடிக்காத எல்லா விஷயத்தையுமே மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப பாண்டியுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாததையுமே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்போட என்ன பேசுறனே தெரியாம அவங்க நிலாவை தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நிலா ரொம்பவே அட்டென்ஷன் சீக்கிரம் மாதிரியும் பேச ஆரம்பிக்க, ஆனா இதை கேட்டுட்டு நிலாவும், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க வேற யாரு மேலேயே இருக்க கோவத்தை என் மேல காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல பொறுமையா தான் உங்களுக்கு சொல்றாங்க. ஆனா அவங்களும் எனக்கு உன் மேலதான் ரொம்ப கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள உரிமையில பேச ஆரம்பிச்சுட்டு, எல்லாருமே உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படி என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட பாண்டிக்கிட்டையுமே சண்டை போட, ஆனா அது வரைக்கும் நிலா அமைதியா தான் இருக்காங்க. பட் அங்க சேரன் வந்து, எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோன்னு கேட்ட உடனேயே, நீங்க இதுல தலையிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சேரனையுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சேரனை திட்ட ஆரம்பிச்ச உடனேயே ரொம்பவே கோவப்பட்ட நிலாவும், போதும் வாயை மூடுங்க, இதுக்கப்புறமா நாங்க உங்களோட விஷயத்துல தலையிட மாட்டோம். ஆனா நீங்க இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்துறத என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. பாண்டி முதல்ல வானதி எங்கேருந்து கூட்டிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா கோபத்துல நான் என்ன வேணாலும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கோபப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா என்ன நிலா, என்ன என்கிட்டயே எப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, உடனே வானதி கிட்ட நிலாவும், இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசினதுல நான் உங்ககிட்ட பாதி கூட பேசல. இதுக்கு மேலேயும் இவங்க எல்லாரையுமே அவமானப்படுத்துற மாதிரி உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட்டு சத்தமா பேசிடுறாங்க. அப்படி பேசுனதை கேட்டுட்டு வானதியும் வாயடிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கா. பாண்டியும் இப்படியெல்லாம் இவளை திட்டினாவது இவ கொஞ்சம் புத்தியோட செயல்படுவாளான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க. சோழனுக்கும் நிலா இப்படி தன்னோட அண்ணனுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முக்கியமா
வானதி கிட்ட இப்படிதான் நீலா நடந்துக்கணும். அப்பதான் அவளுக்கும் புத்தி வரும்னு சொல்லிட்டு அவங்களுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்கும் நீலா தனக்காக சப்போர்ட் பண்றத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீலா ஒரு குடும்ப பொண்ணா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதனாலேயே இப்போ அவங்களுக்கு வானதி மூலியமா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணு, வானதியோட இந்த அகங்காரத்தெல்லாம் நீலா கூடிய சீக்கிரம் அடக்கி ஒடுக்கிருவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ வானதிக்கு கூடிய சீக்கிரம் நிலா மேல இருக்க பொறாமெல்லாம் போயிட்டு உண்மையாவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ற தப்பை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அது மூலியமாவே எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு அவங்க இதுக்கப்புறமாவது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?